கங்கணபதியே போற்றி. மகான் ஒடுக்கத்தூர் சுவாமிகளின் திவ்ய சரிதம். பல்வலம் பெருகும் பாரத கண்டத்தின் வடபாலுள்ள ரத்னபுரி எனும் சிற்றூரில் இன்றைக்கு சற்றேறக்குறைய 115 ஆண்டுகளுக்கு முன்னர் க்ஷத்திரிய மரபு செய்த பெருந்தவத்தால் லோகைய நாயுடு என்னும் புண்ணிய சீலர் வாழ்ந்து வந்தார். அவ்வூர் அருகே இருந்த ஆங்கிலேயரது காலாட்படையில் ஒரு வீரராய் சேர்ந்தார். சில ஆண்டுகளுக்கு பின் தமது முயற்சியாலும் சலியா உழைப்பினாலும் சிறிய சுபேதாரானார். இவர் ஒரு படை வீரராயினும் பண்பாடு மிக்கவர், சீலம் மிக்க வைதிக வாழ்வினர். ஒருவனுக்குரிய வல்லமைகளில் உயர்ந்தது தன் பசியை பொறுத்தல், அதனை உணவால் மாற்றுதல் அதினும் உயர்ந்தது. பசிப்பினியை போக்குதல் இல்வாழ்க்கையில் தான் இயலும் நல்லொழுக்க நெறி நின்ற லோகைய நாயுடு இருமைக்கும் உரிய அறத்தை ஈட்ட எண்ணினார். தமது குலத்தில் மணத்தக்க மாண்புடைய மங்கை நல்லாள் பாலாம்பிகை என்னும் நல்லாளை மணந்தார். எளிய வாழ்வாயினும் இருவரும் கருத்தொருமித்து ஒன்றே நின்று ஒன்றே செய்தமையால் அவர்கள் இல்லறம் நிறைவுடையதாய் இருந்து வந்தது. ஆயினும் மக்கட்பேறு இல்லை. நாயுடுகாரும் அவர் தம் மனைவியாரும் இன்பந்தரும் அன்பு புதல்வர் பெற அரிய விரதங்கள் தாங்கி அறங்கள் பல செய்து வந்தனர். இறைவன் அருளால் ஒரு ஆண் மகன் பிறந்தார். நல்லோரையில் பிறந்த குழந்தையை கண்ட தாய் தந்தையர் பெருமகிழ்வெய்தி பெருமானை போற்றினர். அருந்தவத்தால் ஈன்ற அக்குழந்தைக்கு சேஷையா என்ற திருநாமம் இட்டு கண்ணெனக் காத்து வந்தனர். குழந்தையும் பிறையென வளர்ந்து தாய் தந்தையர் இருவரும் எடுத்தணைத்து உச்சி மோந்து உடல் இன்பமும் குழலிலும் இனிய மழலை கேட்டு செவி இன்பமும் பெற்று மகிழ்ச்சியில் திளைத்தனர். இங்கனம் 5 ஆண்டுகள் நிரம்பின. கல்வி கற்க பள்ளியில் வைத்தனர். பிள்ளை பெருந்தகைக்கு கல்வியும் கல்லாமல் பாகம் பட்டது. ஆரம்ப கல்வி முடிந்தது. தந்தை தம் மகனுக்கு வேண்டிய கல்வி பயிற்சி முடிந்ததாக கருதி பள்ளிக்கு போவதை நிறுத்தினார். பிள்ளையும் சம்மதித்தார். சாகாக்களை கற்கப் போகும் தமக்கு இக்கலை எதற்கு என்று எண்ணினார் போலும். உடனே தந்தையார் தம் மைந்தனுக்கு வேலை தேடினார். அவ்வூரில் ஒரு உத்தியோகசாலையில் சிறிய பணியில் அமர்த்தினார். தனையரும் தந்தை விருப்பப்படி சின்னால் பணியாற்றினார். வேலை முடிந்ததும் வீடு திரும்புவது இல்லை. தனி இடம் தேடி தனித்திருக்க விளைந்தார். மாலை நேரங்களில் தியானத்தில் அமர்ந்திருந்து நெடும்பொழுது கழிந்து வீடு திரும்புவார். விளையும் பயிர் முளையில் என்பார்களே, அது போன்று அன்று முதல் வாழ்வில் ஒட்டியும் ஒட்டாதும் வாழத் தலைப்பட்டார். இதை அறிந்த பெற்றோர்கள் மணமானால் மனம் மாறும் என்று நினைத்தனர். ஐதராபாத்தில் உள்ள தம் மரபினரிடம் பெண் பார்க்கச் சென்றனர். இதையறிந்த பிள்ளை பெருந்தகை, அந்தோ இவர்கள் மேற்கொண்டது என்னை பிறவி பெருங்கடலில் ஆழ அமுக்கும் செயலாயிற்றே என்று அறிந்து, ஊரலைந்தாலும் ஒன்றையும் நாடாதே என்று தன் உள்ளத்தில் உணர்ந்து புறப்பட்டு விட்டார். பற்றது பற்றில் பரமனை பற்றுமின் என்றபடி பரமனை பற்றி நிற்க தனி இடந்தேடி தென்னாடு நோக்கி நடந்தார். வழியில் உள்ள தலங்கள் பலவற்றுள் கோயில் கொண்டுள்ள பரமனை தொழுது கொண்டே வந்து தொண்டை நாட்டை எய்தினார். வேலூரில் வந்து சில தினங்கள் தங்கினார். மனம் தவத்தை நாடியது. மனம் எனும் குதிரையை வனமாக்கி அதன் மேல் மதி எனும் கடிவாளமிட்டு சிவமெனும் சேனத்தில் சீராயேறிச் செலுத்த விளைந்தார். மக்கள் நடமாட்டமுள்ள அந்த இடம் ஏற்றதல்ல என்றெண்ணினார். அவ்வூரை அடுத்துள்ள காட்டில் நுழைந்து ஒடுக்கத்தூர் காட்டை அடைந்து காணாற்றங்கரையில் தங்க ஓர் இடத்தை கண்டார். தியானத்திற்குரிய நல்லிடம் அதுவே எனத் தேர்ந்து அங்கு அமர்ந்தார். தியானம் தொடரும்.